Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. 9 மாதத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணாதான் அவரால் அரசியல் வாழ்க்கையில் நிலைச்சி இருக்க முடியும். ஸோ அதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ன உடனே ஓகே நம்மளுடைய கதவு சாட்டை பற்றி விட்டதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் அதை சந்திச்சுட்டு திருப்பி ஈவினிங்காக அவர் சந்திக்கிறதுனால அவர் எல்லாரும் திமுகவுக்கு போயிடுவாங்க, திமுகவுக்கு போயிட்டா என்ன ஆகிடும்னு ஒரு மித்து உருவாக்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா குஜராத்துக்கு போனால் பேச மாட்டேன்றீங்க, உத்தரப்பிரதேஷ் போனால் பேச மாட்டேறீங்க, பீகார் போனால் பேச மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் நம்ம ஏன் அதை அதிகமாக பேசிட்டோம். நான் மோடி அவர் பண்ணுற தமிழ்நாட்டு விசிட்டை நான் எல்லாத்தையும் வேறு விதமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மத அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஜாதி அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்றாங்க பாருங்க, அவங்கள தான் நீங்கள் நம்பக்கூடாது. இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லி பண்ணுறவங்கள நம்ம நம்பிடலாம். இன்னைக்கு நம்ம கூட ஃபைன் டைம் மீடியாவோட சிஇஓ CK காமேஷ் குமார் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்குமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்துட்டு ஓபிஎஸ் பத்தின டாக் தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் பிஜேபியில இருந்த தமிழ்நாடு கூட்டணி, அதாவது என்டிஏவோட கூட்டணியை வந்துட்டு இப்போ உடைச்சிருக்காரு. இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கிற காரணம் என்ன சார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதானம்மா, கூட்டணியில் அவர் கூப்பிட்றாரு, பிரதமரை பார்க்கறது சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறாரு, அவங்க ஒதுக்கலை அப்படின்னு. இன்னொன்று, எப்போ எடப்பாடி போய் அதிமுக பிஜேபி கூட்டணி மறுபடியும் சேர்ந்துட்டாரு, அப்போவே ஓபிஎஸ்ஸோடைய இது குறையும்னு எதிர்பார்த்த விஷயந்தான். அவர் கடைசியாக என்ன அடுத்த தேர்தலுக்குள்ளே அவர் என்ன தன்னுடைய நிலையை அறிவிக்க வேண்டிய நேரம் இருக்குது. ஏன்னா 1 வருஷம் தான் இருக்குது, 9 மாதம் தான் இருக்குது. இந்த 9 மாதத்துக்குள்ளே அவர் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் பண்ணால் தான் அவரால் அரசியல் வாழ்க்கையில் நிலைச்சி இருக்க முடியும். ஸோ அதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ன உடனே ஓகே நம்மளுடைய கதவு சாட்டை பற்றி விட்டதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் அவர் எக்ஸிட், அவங்க ஆக்சுவலாக கழுத்து வச்சு வெளியே தள்ளினதாகவும் நம்ம நினச்சிக்கலாம், இவராக வெளியே வந்துட்டாருன்னு நினச்சிக்கலாம். ஆனால் இது இது சரியா அப்படின்னா தவறு. எப்படின்னா பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்றதே திமுகவுடைய ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சேர்றாங்க. அப்போது ஒரு கூட்டணி ஃபார்ம்னா இன்றைக்கி 0.5% 1% இருக்க கட்சியை கூட கூட்டணிக்குள்ளே சேர்க்கணும்னு நினைக்கிறது தான் தேர்தலுடைய வியூகம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, எடப்பாடிக்கு சேர்க்கறதுக்கு தயாராக இல்லைன்னு அவர் ஸ்டபனாக இருக்கிற யாரையுமே உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி உள்ளே வராத பட்சத்தில் அதுக்கு அவங்களுடைய ஓட்டு எப்படி ஏடிஎம்கேக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஸ்பிளிட்டாக இருக்கும் போது தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு யாராவது வர புது ஆட்களுக்கு இந்த ஓட்டுகள்லாம் நிறையா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல பிஜேபியும் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இதை அவங்க கன்சிடர் பண்ணல. இங்கே ஏடிஎம்கே தலைமைன்னு சொல்லிடவே அவங்க பார்த்துக்கிட்டு எதுவானாலும் விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் நிற்கணும்? அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியாகவே நின்று இருந்திருக்கலாம். எம்பி தேர்தல் மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துருக்கலாம். அதை அவங்க ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் அவருடைய விஷயத்துக்கு வந்தபோது இப்போ அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுறதுன்றதை அவரை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது நீங்கள் இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பண்டோட்டியாரை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ப்ரீ பிளான்டு இன்டர்வியூ. அது போய் அவர் என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை ஒரு கிளான்ஸ் முன்னாடியே அங்கே ஒரு பதிவு பண்ணியிருப்பார். அவர் எனக்கு பிஜேபி கூட்டணி விருப்பம் இல்லை, பட் அவர் அங்கே அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு இருந்தார், அதனால் நான் கேட்டுக்கலன்னு சொல்லிட்டு 2வது நாள் அவங்க கூட்டம் போட்டு அறிவிக்கிறாங்க, நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு. இப்போ பண்டோட்டியார் மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதி ஒருத்தருக்கு பேக்கப்பில் இருக்கிறது ஒரு ஜீரோவை கூட ஒரு ஹீரோவாக்க முடியுன்றதுக்கானது. அதாவது ஹீரோன்றது சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக தெரியலாம், அவருக்குன்னு ஒரு 5% 10% ஓட்டை உருவாக்குறதுக்கு கூட அவரால் முடியும். கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த ட்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி அரசியல் பண்ணணும்னு தெரிஞ்சவர். எல்லாருக்கூடையுமே கிட்டத்தட்ட அரசியலில் 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தவர். அவர் விஜயகாந்துக்கு எவ்வளோ பேக்கப்பாக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் க்ரோ ஆகிட்டே இருந்ததுன்றது நல்லாவே தெரியும். ஓகே, எனக்கு நான் க்ளோஸாக விஜயகாந்த் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்க போது பார்த்ததில் அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு, எவ்வளோ அவங்க இம்பார்ட்டன்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருமே எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். போஸ்ட் தேர்தலுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ்லாம் ஆகும்போது தான் அது மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியவும் வராரு. ஸோ அப்பேற்பட்டவர் ஓபிஎஸ் பின்னாடி இருக்கும்போது இதையும் நம்ம
லேஸில் பார்த்துட முடியாதுன்றதை தான் நான் பார்க்குறேன். அதனுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டியும் அவர் தான் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு நாள் 2 நாளில் ஸ்டாலின் அவரை வந்து தற்செயலாக பார்த்த மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. நான் பல தடவை பதிவு பண்ணுறது என்னென்னா, ஸ்டாலின் அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவருடைய பாணியை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத நம்ம எல்லா இன்டர்வியூலுமே பதிவு பண்ணியிருக்கோம். இதுவும் அதே பாணியாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நல்ல ஞாபகம் இருந்தானா, ஜெயலலிதா அம்மா வந்து இங்கேருந்து ஈசிஆரில் போகும்போது எதிர்க்க வைகோ வர மாதிரியும், அது ஒரு சந்திப்பாக ஒரு ரோட்டிலே நிகழ்ந்த மாதிரி ஒன்று அமைஞ்சது. இதெல்லாம் எதிர்பாராததுன்னு கிடையாது. இது வந்து ஒரு சிஎம் ஒரு ஹையர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு கேடர் வந்து எதிர்பாராமல் அப்படி நடத்த மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பின்னில் வந்து ஒரு டிசிஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்குறோம். பட் ஓபிஎஸ் அதை சந்திச்சுட்டு திருப்பி ஈவினிங்காக அவர் சந்திக்கிறதுனால அவர் எல்லாரும் திமுகவுக்கு போயிடுவாங்க, திமுகவுக்கு போயிட்டா என்ன ஆகிடும்னு ஒரு மித்து உருவாக்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும், அவரும் அவர் சார்ந்த ஓட்டுகள் திமுகவு எதிர்ப்பு ஓட்டு. அந்த ஓட்டு திமுகவுக்கு போகாது. இவர் திமுகவுக்கு போயிட்டா அது அப்படியே மலமலமல சரிஞ்சிடும். சரிஞ்சால் இவருக்கே மரியாதை இல்லாமல் போவோம். அங்கே அப்படி போகிறத விட ஆல்டர்னேட் சாய்ஸ் கண்டிப்பாக பார்ப்பார். இப்போதைக்கு டைரெக்டாக விஜயை அப்ரோச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும், விஜய்க்கு இது ஒரு நல்ல இது. விஜய்கிட்ட போகும்போது ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக போயிடக்கூடாது. போகிறோம் இவங்க வந்து அதை கிராண்டாக எடுத்துகிட்டு இவரை வந்து மதிக்காமல் 10 11 ஆக்கிடக்கூடாது. ஏன்னா இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்து ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி இருந்தவருக்கு வந்து ஜஸ்ட் லைக் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணக்கூடாதுன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எல்லா பக்கமும் இருக்குது. நான் ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர் அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணுறதுக்கு யார், ஒரு மாநில முதலமைச்சரை தற்செயலாக பார்த்தாதவும் அவர் இனிஷியேட் பண்ணி பேசுகிறத பார்க்கும்போது அவர் மேலே ஒரு லைட்டு விழும். அந்த லைட்டை அவர் பயன்படுத்திக்க பார்க்குறாரு. இப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்குறோமே தவிர அவர் திமுகவுக்கு போயிடுவாருன்றதுலாம் ஒரு சும்மா ஹம்பக், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இத்தனை வருஷம் 21 கட்சி விட்டு வெளியே வந்தாங்க, 4 வருஷமாக தர்மயுத கான்செப்ட்லேயே ஒரு வச்சுருந்தாரு, எங்கேயும் போகலையே. ஸோ அது வந்து நெகட்டிவ். ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இது பெரிய பின்னடைவுன்றது நான் பதிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா 21 இப்படி தான் டிடிவி அலைன்ஸில் சேர்க்க சொல்லி பிஜேபி சொன்னாங்க. இவர் எடப்பாடி விடாப்படியாக சேர்க்கலை. சேர்க்காததன் பயன் 30 இடத்துல ஒரு 500லேருந்து 1500 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக தோற்றுருக்கு. இது எல்லா தேர்தலுக்குமே வரும். ஆனால் டிடிவி அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டு பிரித்தது அதிமுகவுடைய தோல்விக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு மெஜாரிட்டியாக அதிமுக ஆட்சி பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜாக போச்சு. இப்போ அடுத்தது அதே சார்பில் இருக்கிற ஒரு ஓபிஎஸ்ன்றவரும் வெளியே போகும்போது அவரும் இந்த தேர்தலில் எடப்பாடியை காலி பண்ணணும் தான் நினைப்பாரே தவிர, அப்போ என்ன நடக்கும், அதுக்கேற்ற ஆப்போசிட்டில் என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். டிடிவியை சேர்த்துக்கிட்டா மட்டும் உனக்கு வந்துருமானா வராது. இப்போ போன தடவை ஓபிஎஸ் இருந்தார், டிடிவியை வெளியே அனுப்பிச்சிங்க. இப்போ சப்போஸ் அலைன்ஸில் டிடிவி வராருன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்புறீங்க, திருப்பி அதே தானே நடக்க போகுது. நீங்கள் எப்போ அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு எடப்பாடி எந்த முயற்சியும் பண்ணலைன்றதை நம்ம பார்க்குறோம். ஓபிஎஸ் இந்த ட்ரெண்டில் தான் போகிறாரு. நான் இன்னும் அவர் இது எப்போவுமே நிதானமாக முடிவெடுக்கிறாள் தான். இந்த இதையும் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்து நாளைக்கு நடக்கலைன்னா அடுத்த சொல்யூஷன் அது திருப்பி போகிறதுக்கு இது பண்ணலாம். சார் ஆக்சுவலாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பவே சொன்னீங்க ஓபிஎஸ் வந்துட்டு 3 முறை முதலமைச்சராக இருந்தார், ஒரு டைம் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு கட்டாயமாக தெரியும் டிவிகேக்கு போனால் அவரை வந்துட்டு அவரோட மரியாதை வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் கூட போயிடக்கூடாது அப்படின்றத அவர் யோசிப்பார். அப்படி இருக்கப்போ இப்போ ஆளும் கட்சியினராக இருக்கிற ஒரு பெரிய, அதுவும் தொடர்ந்து இருக்கிறவங்கன்னா வந்துட்டு டிஎம்கே தான். அப்போ அந்த இடத்துல அலையன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இல்லைம்மா, அது அலைன்ஸ் வைக்கிறதெல்லாம் அவருக்கு இல்லை. அலைன்ஸுக்கான எண்ணமே இல்லை. இது வந்து இன்னைக்கு ஒரு மியூச்சுவலாக ஒரு லீடர் டு லீடர் மீட் அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஒரு கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின், இன்னொரு கட்சியை தலைவராக இருந்தவர், செயல் தலைவராக இருந்த இவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவங்களும் மீட் பண்ண மாதிரியான ஒரு ஈவெண்ட் அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதில் வந்து அரசியல் பேசப்பட்டதா இருக்கும். அரசியல் இல்லாமல் எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்காது. ஒன்று, அதனுடைய இடன் அஜெண்டா என்ன, ஸ்டாலின் அவர் ஒரு அஜெண்டாவில் இவர் பார்த்துருப்பார்.
ஓகேவா? ஆனால் ஓபிஎஸ் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், அந்த அஜெண்டாலாம் பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் இவங்களுக்கு தேவையானதை இங்கே பார்த்துக்கிறாங்க, இவங்களுக்கு தேவையானதை இங்கே சாதிச்சுக்கிறாரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இவங்க 2 பேருக்குமே தெரியும் இது ரெண்டுமே சேராது, ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மாதிரியான வரும்போது இருக்கிற கூட்டணி தக்க வைக்கிறதுக்கோ, ஒரு விஷயத்தில் அதிமுக வீக்குன்னு காட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சாதாரணமா இடம் போடுறீங்க, என்னுடைய பலத்தை நான் காட்டுறேன் அப்படின்றதுக்கான இதுவாகவும் இருக்கும். இது போக போக தெரியும். இப்போ அவங்க வந்து ஒரு அறிவிச்சிருக்காங்க, ஒரு நடைப்பயணம் மாதிரி போறேன்னு சொல்லி மாவட்ட வாரியா போய் மக்களை பண்றோம். அதனுடைய எழுச்சியோ அதனுடைய இது என்னன்றது நம்ம பார்க்கணும். அதே டைமில் அது நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ் இந்த மாதிரி 2-3 தடவை அறிவிச்சிருக்காரு, இது வரைக்கும் தொடங்கலை. அது வந்து பிஜேபியுடைய பேக்லேருந்து எங்க பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா அதை நம்பி இவர் கைவிட்டிருப்பார். இதுக்கப்புறமா அவருக்கு நேரம் கிடையாதுன்ற பட்சத்தில் இதையா ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் அவரால், சப்போஸ் நாளைக்கு அதிமுகவுடைய இணைஞ்சாலும் இவரால் ஒரு 10-15 பேருக்கான சீட்டை வந்து ரீட்டைன் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது தான் இது. ஸோ அதுக்கான காய் நகர்த்தல தான் இதை நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அடிக்கடி தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் வந்தாரு, இப்போ திரும்பவும் வந்துட்டு வரதா இருக்காரு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவர் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. குஜராத்துக்கு போனால் பேச மாட்டேன்றீங்க, உத்தரப்பிரதேஷ் போனால் பேச மாட்டேறீங்க, பீகார் போனால் பேச மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் நம்ம ஏன் அதை அதிகமாக பேசிடுறோம்? எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு பிரதமராக அவர் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. நான் மோடி அவர் பண்ணுற தமிழ்நாட்டு விசிட்டை நான் எல்லாத்தையும் வேறு விதமாக தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்து எல்லாமே அரசியலாக்கப்படுது. ஓகேவா? நான் ராஜராஜ சோழனுடைய விசிட்டை நான் என்னுடைய பார்வை வேறு மாதிரியாவே இருக்குது. அது என்ன அப்படின்னா, மோடி தஞ்சாவூர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இதே மாதிரி ஒரு ஹைட் பண்ணி வந்தது வந்து மகாபலிபுரம். ஒரு சைனாவுடைய பிரசிடென்ட் வரும்போது அதை வந்து அவர் காமிக்கிறாரு. அது வந்து போதி தர்மர் இது அந்த பேஸில் இருக்கிற இதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி மாலத்தீவ்ஸ் வந்து இந்தியா கூட வந்து ஒரு பிரச்சனை வரும்போது லட்சத்தீவுன்னு ஒரு இடத்துல போய் ராத்திரி நைட்டோட நைட்டாக போய் இறங்குறாரு. காலையில் அங்கே ஒரு பீச் வாக் பண்ணுறாரு, ஒரு ஸ்கூபா டைவிங் பண்ணுறாரு. மாலத்தீவ்ஸோட எக்கனாமிக் டவுன் ஆகுது, லட்சத்தீவு வந்து ஹைக் ஆகுது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, உலகமே வந்து பிரதமரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்குள்ளே மட்டுமே அரசியலாக்க அதை வந்து பதிவு பண்ணுறோம், அது கிடையாது. ராஜராஜ சோழன் நான் பார்க்குறது எப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நிறைய வார்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்தியா உலக அளவில் முதல்ல பேசப்படுறதுல வந்து 2 நாட்டு வந்து உலகத்தை ஆண்டதில் முதல்ல சைனீஸ் அந்த இந்த பக்கம் இந்தியா. ராஜராஜ சோழன்லாம் பெரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இதனுடைய நீட்சி தொடருது. நம்ம படையெடுத்து முடித்து நம்ம எல்லா நாட்டும் கேப்சர் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து பல விஷயங்கள் நம்ம எடுத்துனதுக்கு அப்புறம் தான் முகலாயருடைய படையெடுப்போம், அதுக்கடுத்து பிரிட்டிஷோட படையெடுப்போம் நம்ம இந்தியா மேலே நடந்தது. ஓகேவா? பிரிட்டிஷ் 250 ஆண்டுகள்லாம், அதுக்கு 250-300 வருஷத்துக்கு முன்னாடியே முகலாயருடைய படையெடுப்பு நம்ம சைடில் நடந்தது. ஸோ இது அதுக்கு முதல்ல ஆரம்பமே நம்ம தான் உலகத்தை சுற்றி நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதை அவர் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு இது அவர் அங்கே வரும்போதே இது என்ன, இது என்னுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது இந்தியா ஒரு காலத்திலே உலகத்தையே பாதி தேசங்களில் ஆண்ட ஒரு நாடுன்றதை பதிவு பண்ணலாம். இதை பற்றி எல்லாரும் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு விசிபிள் ஆகும். அதே மாதிரி சுற்றுலா தலங்களாகவும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இது என்ன ஏது நீங்கள் வேணா இப்போ நோட் பண்ணுங்க. இவர் வந்து போனதுக்கு அப்புறம் அடுத்த சில ஆண்டுகள் ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டு மக்கள் சூழ ஆரம்பிப்பாங்க. இது மகாபலிபுரம் எப்படி வளர்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடியே நம்ம உள்ளூருக்கு மகாபலிபுரம்ன்றது ஒரு ஹைலைட்டாக இருந்தாலுமே இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்துமே பண்ணாங்க. இங்கேயும் செஸ் போட்டி நடத்தினாங்க, டிஃபென்ஸுடைய இது மகாபலிபுரத்தில் நடத்தினாங்க. இந்த மாதிரி எல்லா விதமாக அந்த இதை ஹைலைட் பண்ணி நம்ம ஆளுங்க பண்ணாங்க. அதே போல தான் இதையும் நான் பார்க்குறேன். அடுத்தது சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை கூட வர்றதா நம்ம பார்க்குறோம். இது என்னன்னா, இது ஆன்மீகம். அவர் வந்து சிவனுடைய தீவிர பக்தர்துன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இதனுடைய அஜெண்டா என்னவா இருக்குன்றது அடுத்த அவர் வர்றது முன்னாடியோ இல்லை வந்ததுக்கப்புறம் நம்ம சில விஷயம் பார்த்து அதை டேட்டா என்னன்றதை நம்ம பண்ணலாம்.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றது ரொம்ப நல்லது. வர வர தான் நம்ம ஒரு நாடு இருக்குது, நம்மளுடைய இதில் கலாச்சாரங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும், நமக்கு அது சுற்றுலாத்தலங்கள் நிறையா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா பிரதமர் மாதிரியான ஒரு ஆள் வராகிறதுனால அது ஹைலைட்டு. கும்பமேளா போகிறாருன்னா அது எல்லாருக்கும் தெரியப்படுது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு. அது மாதிரி இதுவும் நடக்கும். இது வந்து அரசியலாக மட்டும் பார்க்காம நம்ம வந்து இந்தியா அளவில் இது உலக அளவில் இது என்ன, இதனால் என்ன நமக்கு பலன் இருக்குன்றதே நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும். சார் ஆக்சுவலாக ஒரு மித்தா இல்லை வந்துட்டு ஒரு ஃபேக் நியூஸா என்ன அப்படின்ட்டு என்னால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு முழுக்க தமிழ்நாட்டை அண்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டாக் மட்டும் ரொம்ப நாட்களாக போயிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போதோ இல்லை ரீசெண்டாக பவன் கல்யாண் அவர் வந்துட்டு இந்த முருகன் மாநாடுக்கு வந்துட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறப்போ ஒருவேளை தமிழ்நாட்டை இவங்க அண்டர் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டு பெருவாரியாக பேசப்பட்டு தான் இருக்கு. அது உண்மை இல்லையா சார்? இல்ல உண்மை அது எப்படி பாக்குறீங்க? இது அண்டர் கண்ட்ரோல்னு என்னமா இருக்கு? இதுல கண்ட்ரோல் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதுமா. இங்க ஓட்டு போட்டாதான் அவங்க ஆளுங்கட்சியா வருவாங்க, அவங்களுடைய இருப்பை காட்டுறாங்க. இங்க வந்து லெட்டர் பேட் கட்சின்னு கிட்டத்தட்ட 40-50 கட்சிகள் இருக்கு. ஓகே, அதில் நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்கிற ஒரு 12-15 கட்சி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இந்த கட்சி எல்லாரும் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க? சும்மா வந்து ஒப்புக்கு வந்துட்டு போகிறதுக்கா? அவங்களுக்கு ஏதாவது பவர் வேணும், அதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக தான் பண்ணாங்க. இப்போ திமுக அதிமுக எதுக்கு இருக்குது? ஒரு மாநில கட்சியே நான் ஆளுங்கட்சி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு? சிஎம் ஆகணும்னு. அப்படின்னா இந்தியாவையே ஆள்ற கட்சி. ஓகேவா? இந்தியாவுடைய வளர்ச்சியில் நிறைய விஷயம் அவங்களுடைய பங்கு இருக்குது. அவங்க மேலே நம்ம பிளாக் மார்க் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக நடத்திட்டு இருக்காங்க. இங்கே அரசியலாக்கப்படுற சில விஷயங்கள் தவிர அவங்க எந்த விஷயத்துலையுமே என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவாகவே இல்லை. அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்களோ நானோ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம டிசைட், நீங்கள் வந்து அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னு மக்களை டிசைட், மக்கள் தானே முடிவு பண்ணோம். இப்போ நீங்கள் வரணும்னு நினைக்கிறது யார் ஓட் பண்ணி முடிவு பண்ணுறது? மக்கள். அதே மாதிரி அவங்க வரணுமா வேணாமான்னு மக்களே முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி இவங்க வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்லாம் இல்லை. இங்கே எல்லாமே பிரித்து பார்க்க வேண்டியதுமா. என்றைக்கு அவங்க இந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு இங்கே ஒரு அரசியல் நடத்துகிறாங்களோ அப்போ நடத்துகிறவங்க இந்துவை மட்டும் டார்கெட் பண்ணால் மீதி இருக்கிற மதத்துக்கு இவங்க அரசியல் பண்ணுறாங்க தான் அர்த்தம். ஸோ மத அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஜாதி அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்றாங்க பாருங்க, அவங்கள தான் நீங்கள் நம்பக்கூடாது. இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லி பண்ணுறவங்கள நம்ம நம்பிடலாம். நாங்கள் இப்படி தான், நாங்கள் இதை தான் கொள்கையாக வச்சுருக்கோம், இதை தான் செய்யணுன்றவங்கள கூட நம்ம நம்பலாம். எதுவுமே இல்லைன்னு பாருங்க, அவன் தான் எல்லாத்தையும் மறைப்பான். ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஆனால் அப்படியும் ரொம்ப அக்ரெசிவாக நினைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அதிமுக அலைன்ஸ் இந்த தடவை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க மேபி இதை விட்டுறலான்னு கூட இருக்கலாம். அவங்களுடைய டார்கெட் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். சரி, இந்தியா முழுக்க அவங்க வந்து பறந்துருக்காங்க, நிறைய இடத்துல வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எந்த உலகத்திலேயே ஹையஸ்ட்டு மெம்பர்ஷிப் இருக்கிற கட்சி வந்து பிஜேபி. நம்ம உலகத்துக்கே நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட மெம்பர்ஷிப்பே அவ்வளோ இருக்கிற. அவங்க நினைக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து பிரதமராகவும் ஒரு கட்சி ஆண்டுட்டு இருக்கு, அந்த இடத்த பிடிச்சிட்டே. அப்போ அவங்க நான் இந்த இடத்துல பீகார் பிடிச்சிட்டேன், உத்தரப்பிரதேஷ் பிடிச்சிட்டேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆந்திரா பிடிச்சிட்டேன்னா அடுத்து நான் தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னா வேலை செய்ய தானே செய்யணும். நான் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கணும்? அது மக்கள் இவங்க வரணும் வரக்கூடாதுன்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் தேர்தலில் நிற்கிறேன்னா நான் நிற்கணும் நிற்கக்கூடாது மட்டும்தான் நான் முடிவு. நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாத முடிவு எந்த கிடையாது. மக்களுடைய ஓட்டு, யார் எனக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான். ஸோ இதை வந்து பாலிடிக்ஸாக நம்ம ஊரில் இந்த திராவிடம் சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்பத்தை அரசியல் பண்ணுறதுக்காக இது எப்பவுமே நடக்குது. இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்கள் விடுங்க, அவங்க வந்தாங்கன்னா ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா மக்கள் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா எடுத்துக்கல, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், பயனுள்ள நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.